Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேரட் வடை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை. உங்கள் குழந்தைக்கு காரம் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாய் தவிர்த்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் ஓமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாம் தான் வேணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வடை மாவு பக்குவத்துக்கு நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கேரட், முட்டைக்கோஸ் அதெல்லாம் கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுவும் நம்ம ஓமம்லாம் சேர்க்குறனால குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். பாருங்கள், இது கூட நம்ம வந்து உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வடை போட்டு எடுக்கிற பக்குவத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து பசைஞ்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வடை மாவு வடை போடுவோம்ல, அந்த மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பக்குவம் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாதிரி மாவை பசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து வடை போடுறதுக்கு மாவு நல்லா செட் ஆகி கிடைக்கும். அப்படியே போடுறதுனாலும் பிரச்சனை இல்லை, போடலாம். இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எண்ணெயை காய வச்சு நம்ம வந்து வடை போடுற மாதிரி போட்டு எடுத்தால் போதும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா நம்ம சாதா வடை செய்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். வடை வந்து இப்போ நம்ம போட்டோன்னே ப்ரௌன் கலராக வரும். வந்தோடனே நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நல்லா வேக விடுங்க. ப்ரௌன் கலரில் வரும், நமக்கு தெரியும் பார்த்தாலே. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.